என்ன பொழப்பு, ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா, எந்திரா எந்திரா டேய் செல்லா. எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா, ஐயா வாங்க 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 ஐயா, கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா, என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி, உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு வேலை உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டோம் பாத்தியா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க நாட்டாமையாவே இருக்கிறது? அடுத்த எலெக்ஷன்ல நின்னு எப்படியாவது நீங்க எம்எல்ஏ வாங்கினுங்க. சுத்து பக்கம் 18 கிராமத்திலயும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் எம்எல்ஏ வாங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு புகழ் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எல்ஏ ஆனா இந்த ஊருக்கே பெருமை தானையா. பசிக்குதாடா கிருஷ்ணமூர்த்தி? ஐயோ அண்ணன் 10 பைசா கூட இல்லடா. நான் என்ன பண்ணுவேன், பிள்ளை தவளை மாதிரி குறு குறுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானே. ஏய் கவலைப்படாதா கிருஷ்ணமூர்த்தி, உங்க அண்ணன் முனியாண்டி இருக்க வரைக்கும் உன்னை பட்டினி போட மாட்டான்டா. இப்பயே பக்கத்து கடையில போய் எனக்கு உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் புடிச்சு வர்ற, நீ தைரியம் பாரு. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கூச்சல விடுற, உள்ள வந்து அலப்பறை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். நான் வர்ற வரைக்கும் இந்த மகடி இந்த பொட்டி படிக்கலாம் பாத்துக்க. அண்ணன் வந்துடுறேன், இருந்துக்கிறியா இருந்துக்கிறியா இருந்துக்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. அவன் அவனுக்கு 4 காசு இருந்தா அரையும் குறையுமா அவுத்து போட்டு ஆறாக இருக்கா டான்ஸ் அதை பார்க்க போயிடுறானுங்க. உன்னை எல்லாம் அரையும் குறையுமா எவன் பாப்பா, சகிக்காத. ஆனா வாங்கி கொடுத்தா கொண்டாந்து கொட்டினா நல்லா திங்கிறடா. அவனே திங்கிறதுக்கு நீ பிறந்திருக்க, என்ன பண்ண சொல்ற? பெருசு தள்ளி உட்காரியா? எந்த எருமனா அப்படி சாப்பிட்டா? கர்ம கர்ம நல்லா மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி. ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஐயா. யார பார்த்து தம்பின்னா கொப்ப வயசு எனக்கு. அப்படியா, தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏண்டா இப்படி குப்பையும் கிப்பையும் இருந்தா மனுஷன் சாப்பிடுவாங்கடா. ஓல கிளீன் பண்றா. அப்படி சொல்லு. தொம்பியம் இல்ல தொம்பி. இவெல்லாம் எப்படா சாப்பிடுறான்? தொடரா தொடரா. என்ன கோவம்டா. போ ஐயா தம்பி வாப்பா. ஐயோ டே பெரியவரே வாடங்க. சாப்பிட என்ன இருக்கு? என்ன குட்டா சாப்பிடுவேன்? அகராதி பிடிச்சவனா இருக்கான ஐயா. பாரின் சரக்கு தான் கொண்டு வா. ஆமா இவர் பெரிய தொழிலதிபர். பாரின் சரக்கு வேணுமா? பாரின் சரக்கு இந்தியா சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் பழம் பார்த்தா போக விட மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு குவார்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. அட நாரப்பயல. யோ ஒரு 4 சிக்கன் பிரியாணி, 6 மட்டன் பிரியாணி, ஒரு 12 ஆப்பாயில், 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு. ஆசைப்பட்டதை திங்க முடியலடா. சரி சரி நல்லா பரோட்டாவில குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா. மூதேவியல மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. மாட்டுச்சாணி அள்ளி போற மாதிரி போறீங்களா? டேய் ஹோட்டல்ரா இது. ஒரு கைக்கு காண மாட்டாது. ஏப்பா ஒரு 10 பச்சை முட்டை கட்டுறா என் கிருஷ்ணமூர்த்திக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எரும மாட்டு போய் முட்டை இல்லாம இருக்க மாட்டான். நானும் பாக்குறேன். எங்க ஐயாவை பேரை சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டது இல்லாம வாடா போடா நான் சொல்றேன். ஏய் என்ன என்ன வாடா அடிச்ச? முதலாளி எடுத்துட்டு ஒரு சிங்கத்தை கை நீட்டி அடிச்சு விட்டியாரா? அடிக்கி உன்னைய போட்டு ஓபன் பண்றா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதா? இந்த வாட்டி மிஸ் ஆகாதா? டேய் டேய் இந்த அடிங்க பாரு. கரெக்ட்டா மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? மிஸ் ஆகாதா? ஏய் முட்டை குந்தறடா. இன்ஜினியர் இருக்க மஞ்சா சொத்து எடுக்காம விட மாட்டேன்டா. ஏய் அடிடா. அப்பாடா தப்பிச்சாச்சுடா. தப்பிச்சு என்ன பண்ண? நம்ம வவுர் நிறைய சாப்பிட்டாச்சு. நம்ம கிருஷ்ணமூர்த்திக்கு 10 முட்டை வாங்க முடியாம போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை பட்டினியா கிடப்பாரு. ஐயா
தம்பி தம்பிலா ஐயா நீ எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களா? உங்களை கையெடுத்து கூப்பிட்டு கேட்கறியா? என்ன ஒரு பிச்சைக்காரனா நினைச்சு ஆளுக்கு 4 எட்டா பிச்சை போடுங்க சாமிலா. என் பிள்ளை கிருஷ்ண பத்தி பச்சையா கிடக்குறான் சாமி. யோ யாரையா நீ? நான் பாம்பாட்டிப்பா. என் பேரு முனியாண்டி. என் பாம்புக்கு பேரு கிருஷ்ணமூர்த்தி. உனக்கு சாமி பாம்பாட்டியா? ஆமாப்பா. உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு முனியாண்டிப்பா. முனியாண்டியா? உனக்குப்பா. உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. எங்க கூட வாயா. எப்பா இங்கே கொடுங்கப்பா. வாயா தரேன். ஐயோ பிள்ளை அழாத இங்கே கூட்டு போறீங்க. எப்பா இந்தப்பா. சரி ஐயா டேய் என்ன ஏன்னு சொல்லுங்கடா. டேய் 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 இதுக்கு மேல கால அகத்தாங்க கிழிஞ்சிடா கிழிஞ்சிடா. பொக்கிஷயா? இல்ல பாத்து என்னடா மேல? இப்போதைக்கு நீ மேல உட்காரு, அப்புறம் நீ கீழே உட்கார வைக்கிறோம். எப்படி டேய் அப்பா? பட்டான், ஒரு தம்மு கொடு. அம்மா எப்பா சிலுக்கு ஃபயர். ஐயா என்ன விஷயம்டா? எதனாலடா என்ன தூக்குது? ஏய் மீசை 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 அந்த மீசை கரெக்ட் பண்ணு. இப்போதைக்கு நீ யாருன்னா? யாரு? பாம்பாடி தானே? இல்ல எச்எம். எச்சம்னா எச்ஐல எடுக்கிறவன். டேய் மரியாதை கட்டு போவோம். பாம்பை வச்சு வித்த காட்டி பொழைச்சாலும் பொழைப்பன தவிர இப்படி எச்சில எடுத்து பொழைக்க வேண்டிய அவசியம் இல்லடா. நீங்க ஆத்தாப்பே அதுக்கு ஒண்ணும் பத்து இல்ல. வார்த்தை அளந்து பேசுங்க. சிக்கலாயி போய் எச்எம்னா ஹெட் மாஸ்டர். தமிழ்ல வாத்தியாருக்கும் வாத்தியார் பெரிய வாத்தியார்னு அர்த்தம். வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியாரா? டேய் அப்பா நான் படிச்சு 2ஆம் கிளாஸ். எனக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய வாத்தியார் வேலை? யோ உனக்கு யாரையா வாத்தியார் வேலை கொடுத்தா? வாத்தியார் மாதிரி நடிக்கணும். நடிக்கவா? என்ன போய் நடிக்கவா? என்னையா நீ ஊருக்குள்ள நடிப்புல நீ பெரிய ஆளு பேசிக்கிறாங்க. ஏய் விட்டெல்லாம் போடாதப்பா. விட்டெல்லாம் இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. ஏ பாம்பாட்டி, என்னையா நாங்க என்ன சொல்றேன்னா நீ இந்த ஸ்கூல்ல எப்படி நடக்கணுங்கத அப்புறமா சொல்றோம். இப்ப நீ என்ன பண்ற? டேய் தம்பி மீதிய சொல்றான். பக்கத்தால ஒரு வைன் ஷாப் இருக்கு. ஒயின் சாப்பா? அங்க போய் டேய் உனக்கு என்னடா வேணும்? விஸ்கி. சில்க் உனக்கு? எனக்கு மங்கு. உனக்கு? சங்கல பீர். உனக்கு? பிராண்டி மச்சான். கேட்டுக்கிட்டல இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வர. உங்களுக்கு மட்டுமா? ஆமா. என்னப்பா அது? இந்த பணம். எப்பா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுங்கடா. ஓ நீ கேட்டது பணம் மட்டும் தானே? ஆமாமா கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்தணும்ப்பா. காப்பாத்தணும்ல? அப்ப நாங்க சொன்னதை மட்டும் செய். சரிப்பா அதுவும் கரெக்ட் தான். யோ இரியா என்ன? டேய் ஏமாட்ட விட்டீங்கடா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1/4 கிலோ கஞ்சா வாங்கிட்டு வா. காக்குளோ கஞ்சாவா? ஏண்டா ஸ்கூலா இது? விளங்கும்டா. இதுக்கு முன்னால இங்க வேலை செஞ்ச வாத்தியா என்ன சீரழிஞ்சானோ? கர்ம கர்மம் வேற. டேய் அப்பா நான் வாங்கிட்டு வந்த பணத்தை கொடுத்துங்கடா. இந்த போன வந்துடுறேன். வாடா. ஐயோ ஒண்ணுமே புரியலையே. டிவி வச்சிருக்காங்க படம் போட மாட்டேங்கிறாங்க. இது என்ன மைக்கு? ஹலோ 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 மைக் ஸ்டேஷன் 1 2 3. ஐயோ அதுக்கு மேல தெரியலையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க. ஒரு புக் எடுத்துக்கிட்டுமா சார்? தாராளமா இருக்குங்க. உங்க ஸ்கூல்ல ஏகிட்ட நல்லா தான் Okay. இருக்கீங்க. பேர் என்னம்மா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? லேக்கா. லேக்கா? என்ன அதுக்கே மறந்து நானு? இல்ல அதே பேர் வச்சுக்க வேற பேர் மாத்திட்டீங்கன்னு சும்மா செக்கிங் பண்ணேன். செக்கிங் பண்ற மூஞ்ச பாரு. எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன். ஏங்க இருக்கட்டும் பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாடி வாடி நசிக்கட்டு வசமா வந்து அப்படி போடு. அதுக்கு இப்போ என்னங்குற? தானே தானே தானா நானே தானே தானே தன்னா நானே அப்படி போடு. என்னம்மா அது? கேக்கு மேல தீய மூர்த்தி கொண்டாடுற? சார் இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள் சார், மறந்துட்டீங்களா? பிறந்த நாளா? அப்புறம் ஏன் சார் கொண்டாடல? இல்ல எதுக்கு மத்தவங்களுக்கு சிரமம்னு அதை விட்டுட்டேன். சிரமமா? யாருக்கு சிரமம், எதுக்கு சிரமம்? மொத்தத்துல சிரமமா? அது எதுக்கு இப்ப போய் கிளறிக்கிட்டு இருக்க? கிளறிட்டேனா? சார் நீங்க முன்ன மாதிரி இல்ல சார். எப்படி 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 எப்படி? முன்ன மாதிரி கோபப்பட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி டை கட்ட மாட்டேங்கிறீங்க, முன்ன மாதிரி இன் பண்ண மாட்டேங்கிறீங்க. மொத்தத்துல நீங்க பக்கா லோக்கல் ஆயிட்டீங்க சார். லோக்கல்ல என்னன்னு சொல்லு. இல்ல நீங்க நல்லா டெவலப் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வரேன். அப்பாடா. ஊதுங்க சார். எதுக்கு? அப்பதான் சார் உங்க பிறந்த நாளை கொண்டாட முடியும். அப்படியா? ஊதுங்க. ஊதுனா தான் கொண்டாட முடியுமா? ஆமா.
என்ன 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 சார் ஊதுங்கன்னு சொன்னேன் நல்ல பாம்பு மாதிரி புஸ்ஸுன்னு ஊதிட்டு வந்து நிக்கிறீங்க நல்ல பாம்பா அது வேற ஒண்ணும் இல்லம்மா அந்த பக்கத்து தெருல நீயா படம் போட்டுட்டாங்க அது ஒரு பாம்பு புசு புசுன்னு ஊதும்ல அதை பார்த்துட்டு அதே நாவத்துல அப்படியா உங்களுக்கு பாம்பு படம்னா ரொம்ப பிடிக்குமா சார் ஐயோ ரொம்ப பிடிக்கும் ஐயோ எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் சார் உனக்கு பிடிக்குமா ஏன்னா அதுல ஸ்ரீபிரியாவும் அவங்க லவரும் அப்படியே பாம்பு மாதிரி பெணிஞ்சு பின்னி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க சார் ஆமா. ஐயோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஐயோ அந்த பாட்டு போட கேக்குறியா ஐயோ சோ ஸ்வீட் இருக்கா சார் போடுங்க சார் எனக்காக சார் இருக்காவா நல்ல பாம்புல இருந்து கொம்பேரி முக்க வரைக்கும் எல்லா பாம்பு பாட்டு வச்சிருக்கேன் நானு ஐயோ போடுங்க சார் இரு, 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 எனக்காக இரு, ப்ளீஸ் இரு, வரேன்.